வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உலகம் வர வேண்டும் என்று அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆர் திருமுருகன் கோரிக்கை விடுத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது. சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் 100க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றது. எத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலில் கவலையோடு இருக்கின்ற போது இந்த புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது. எனவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும். சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும். ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்று இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும். இந்த விசாரணையூடாக தமிழ் இனத்திற்கு நடைபெற்ற கொடுமை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். செம்மணி புதைகுழி தொடர்பாக பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடு இன்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களை வியப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது. எனவே இரக்கமில்லாமல் நடைபெற்ற யாராலும் மன்னிக்க முடியாத இந்த துயரமான சம்பவத்துக்கு இலங்கையிலே வாழுகின்ற அத்தனை ஈரநெஞ்சுடைய மனிதநேய அமைப்புகளும் சமய பண்புமிக்க பெரியோர்களும் நேர்மையாக குரல் கொடுத்து சரியான ஒரு தீர்வை இந்த செம்மணி விவகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் பொது வேண்டுதலை விடுகின்றேன். போர் முடிந்தும் எமது சமூகம் இன்றும் துன்ப நிலையில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காணாமல் போனோரின் தாய்மார்கள் எந்த நாளும் கண்ணீர் வடிப்பதும் வருகின்ற போகின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு பின்னால் கெஞ்சி மன்றாடி ஓடி திரிந்து அழுவதும் அவர்களையும் ஒரு காட்சி பொருளாக மற்றவர்கள் கண்டுவிட்டு போவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதை ஒழிய தீர்வு வருவதாக இல்லை. எனவே மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உலகம் வர வேண்டும் என்று இந்த வேளையில் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது, பல் தேசிய கம்பெனிகளின் கனியவள சுரண்டலால் பாதிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் மக்கள் இருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறதாக அறிவித்திருக்கின்றார்கள். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த குறித்த ஏற்பாட்டு குழுவினர் இது குறித்து மேலும் கூறுகையில், மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் இருக்கின்றது. இந்த மணல் விசேடமாக இல்மனைட் கனிமத்தை கொண்டதாக இருப்பதனால் அதற்கு உலகளவில் பரந்துபட்ட கேள்வி இருந்து வருகின்றது. இந்த நிலையில கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலிய பல்தேசிய நிறுவனம் ஒன்று குறித்த இல்மனைட் மணலை அகழ்ந்தெடுக்க முயற்சித்து வருகின்றது. ஆனாலும் அதற்காக அனுமதிகள் இழுபறியில் இருந்து வந்த நிலையில இந்த அரசாங்கத்தினால் அது வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் ஆய்வு அறிக்கைக்காக சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் விண்ணப்பித்திருந்த நிலையில அந்த நிறுவனம் ஆய்வு செய்து சாதகமான அறிக்கையை வழங்கியிருக்கின்றது. இதையடுத்து நிறுவனமயமான பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணலை அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படும் ஏதுநிலை காணப்படுகின்றது. இவ்வாறு பல்தேசிய நிறுவனங்கள் மன்னாரின் இல்மனைட் மணலை அகழ்ந்தெடுத்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மன்னாரின் மக்கள் வாழ்நிலங்களுக்கு கடல் நீர் உட்புகுந்து மக்களின் இருப்பையும் கருவறுத்து சென்றுவிடும் நிலை உருவாகிவிடும். இந்த அழிவை தடுப்பதற்கும் அவரது பூர்வீக நிலத்தையும் மக்களையும் இருப்பையும் பாதுகாக்கவே கரில்ல பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்ய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இளையோராகிய நாம் வீதிக்கு இறங்க இருக்கின்றோம். எமது இந்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றோம். எமது இந்த போராட்டத்தில் விழிப்புணர்வு நாடகங்கள், கையெழுத்து போராட்டம் என்பன முதன்மை பெற உள்ளதுடன் போராட்டத்தின் இறுதியில்
மன்னார் மாவட்ட அரசு அதிபருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசு வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்தாமல் உள்ள இலங்கையர்களின் கோடீஸ்வர வர்த்தக பெரும் புள்ளிகளின் பெயர் பட்டியல் தம்மிடம் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாலைதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது மாலைதீவில் வதியும் இலங்கை பிரஜைகளை சந்தித்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு தொடர்ந்துரையாற்றிய அவர், சில வங்கிகள் சாதாரண மக்களின் சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்ய ஈடுபடும் போது அரசியல் பின்புலம் உள்ளவர்களை பாதுகாத்திருக்கின்றது. நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உயர் சம்பளத்தில் சட்டத்தரணிகள் மற்றும் உத்தியோகத்தர்களை நியமிக்க இருக்கின்றோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பெரும் தொகையான கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன. அரசாங்கங்கள் மாறும்போது கோப்புகள் மேலும் கீழுமாக சுழல்கின்றது. அந்த கோப்புகள் அனைத்தையும் நாம் விசாரிக்க இருக்கின்றோம். கடந்த காலங்களில் பழிவாங்கல்களில் வெளியேற்றப்பட்ட மற்றும் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட அதிகாரிகளை நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மீள நியமித்துள்ளோம். அவர்கள் மூலம் விசாரணைகளை முன்கொண்டும் செல்வோம். பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டும் இருக்கின்றது. சிலரின் மோசடிகளை நாம் கணக்கு பார்த்தால் 2-3 ஜென்மங்கள் வேண்டும். தண்டனையை அனுபவிக்க எமது நாட்டில் நீதியை முடக்கி வைத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் ஊழல் மோசடியில் அரசியல்வாதியொருவர் கைது செய்யப்பட்டால் சுகவீனம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு விடுவார். அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறும் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் மாற்றப்பட்டும் இருப்பார். இவ்வாறே சட்டத்தை அரசியலாக்கி வைத்திருந்தார்கள். ஊழல் மோசடியை முற்றாக ஒழிப்பது மட்டுமல்ல, கையூட்டல் என்ற வார்த்தையை கதைக்க பயப்படும் இலங்கையை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். இவை ஒரு புறம் இருக்கு. அமெரிக்காவால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விகிதத்தை 20% குறைப்பது ஒரு வெற்றி என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கூறியிருக்கின்றார். இந்த வரி குறைப்பு நாட்டின் பிராந்திய போட்டித்தன்மையை மேலும் பராமரிக்கும் என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதுகுறித்து ஹர்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை 20% குறைப்பது நமது ஏற்றுமதிகளின் பிராந்திய போட்டித்தன்மையை மேலும் பராமரிக்கும் ஒரு வெற்றியாகும். இதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு சிறிய நாடாக நாம் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொண்டு அந்த நிவாரணத்தை வழங்கிய அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுபோன்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இலங்கையில் வர்த்தக தடைகளை தளர்த்தி இலங்கையை உலகத்துடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் இன்னும் பல சாதனைகள் அடையப்படும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இது இப்படி இருக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டும் இருக்கின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாய்துன்ன கொரையா மற்றும் மகேன் கெபல்லவ ஆகியோர் அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டும் இருந்தது. இதன் போது பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தயாரட்ன இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கையும் விடுத்திருந்தார். அதன்படி 4 வாரங்களுக்குள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியும் இருக்கின்றது. அத்துடன் அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்தும் இருந்தது. இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இன்னும் நாட்டில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.